கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நம்ம கூட இடைபெறுகிற காரியம் கவலை. இந்த உலகத்தில் கவலை இல்லாதபடிக்கு யாராவது இருக்காங்களாங்கிறது நம்ம சிந்திச்சா நிச்சயமாக இருக்காது. ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு காரியத்தை குறித்த கவலைகள் நிச்சயமாக உண்டு. வசனம் சொல்லுது மத்தேயு 6:27 கவலைப்படுவதனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோட ஒரு முகத்தை கூட்டுவான். அப்போ வேதம் சொல்லுது கவலைப்படுவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. 26வது வசனம் 28வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஆகாயத்து பட்சிகளாக இருக்கட்டும் இல்லைனா காட்டு புஷ்பங்களாக இருக்கட்டும் அவைகள் நூற்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆனாலும் அவைகளுக்கு பரமபிதா பிழை கூட்டுகிறார். இது அவைகளுக்கே பரமபிதா பிழை கூட்டும் போது நமக்கு பிழை கூட்டாமல் இருப்பாரா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் நம்மளை அப்படியே கைவிட்டுருவாரா என்ன? நிச்சயமாக நமக்கான காரியத்தை அவர் ஏற்கனவே உண்டு பண்ணி தான் வச்சிருக்கிறார். அதனால் நம்ம கவலைப்படுறது நிமித்தம் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒன்றே ஒன்று தாங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் சொல்கிற ஆலோசனைகளை கற்பனைகளை கேட்டு நமக்கான காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளமே தவிர்த்து நம்ம கவலைப்பட்டு இருந்தோம்னா எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் வராது. இந்த நாட்களில் நீங்கள் தைரியப்படுங்க. கர்த்தருக்குள்ளாக நமக்காக வைத்திருக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ள தீவிரப்படுங்க, தகுதிப்படுங்க. அவ்வளோ நம்ம செய்ய வேண்டிய காரியம். அதை விட்டுட்டு கவலைப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பிழைப்பூட்டும்படியான காரியங்களை ஏற்கனவே உண்டாக்கி வச்சிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள தீவிரப்படுங்க. ஆமென்.